மறைந்தவன் வருகிறான். வர்மத்தின் வாரிசு இதோ எழுகிறான். அவன் பார்வையில் அக்னி, அவன் கைகளில் இடி. காத்திரு, அவன் வாரிசு. விஸ்வாவின் மனதிற்குள் ஒரு தவிப்பு இருந்தது. ஏன் அங்கிள், என்னை பற்றி நான் யாரிடமும் எதுவும் சொல்லக்கூடாதா? ஏன் அப்படி ஒரு நிபந்தனை என்று மீண்டும் சந்தேகத்துடன் கேட்டான். அதற்கு அவினாஷ், விஸ்வா, இதை ஒரு சவால் என நீ நினைத்துக்கொள். உன்னை பற்றிய விவரங்களையும் உன் கடந்த காலத்தையும் நீ யாரிடமாவது வெளிப்படுத்தினால் உன்னால் உன் அப்பாவை ஒருபோதும் பார்க்க முடியாமல் போய்விடும். இது உனக்கு உன் தந்தையிட்ட எச்சரிக்கையாகும் என்று கூறினார். இதை கேட்ட விஸ்வா முதலில் அதிர்ச்சியும் பிறகு உறுதியும் கொண்டவனாக, அப்படியென்றால் நான் யாரிடமும் ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது, அப்படிதானே? சரி, சத்தியமாக நான் என் வாயை திறக்கவே மாட்டேன். எனக்கு என் தந்தையை காண வேண்டும், அவ்வளவுதான். என்னை நம்புங்கள் என்று ஆவேசமாக கூறினான். நல்லது விஸ்வா என்று கூறிய அவினாஷ் காரை நேராக சென்னை விமான நிலையத்தை நோக்கி செலுத்தினார். விமான நிலையத்தின் பிரம்மாண்டத்தை பார்த்த விஸ்வா ஆச்சரியத்தில் வாய் பிளந்தான். அங்கிள், நாம் எங்கே போகிறோம்? அந்த பள்ளி இங்கு இல்லையா? ஏன் விமான நிலையம் வந்திருக்கிறோம் என்று கேள்விகளை அடுக்கினான். அவனை பார்த்து மென்மையாக புன்னகைத்த அவினாஷ், விஸ்வா, நீ சேரப்போகும் பள்ளி இங்கே இல்லை. நாம் இப்போது டார்ஜிலிங்கை நோக்கி போகிறோம் என்றார். டார்ஜிலிங் என்ற பெயரை கேட்டதும் விஸ்வா ஒரு நிமிடம் யோசித்தான். அங்கிள், அது இமயமலைக்கு அருகில் இருக்கும் ஒரு மலை பிரதேசம் என்று என் டீச்சர் சொன்ன ஞாபகம் இருக்கிறது. நாம் அங்கேயா போக போகிறோம் என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். அவினாஷ் வியந்து போய் அவனை பார்த்தார். பரவாயில்லையே, உனக்கு டார்ஜிலிங் எங்கே இருக்கிறது என்று கூட தெரியுமா? ஆம், மிக சரியாக சொன்னாய் விஸ்வா என்று பாராட்டினார். அதற்கு விஸ்வா தன் சட்டை காலரை தூக்கி விட்டபடி, அங்கிள், என் வகுப்பில் நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். எனக்கு இது தெரியாதா? அது மட்டுமில்லாமல் ஒரு முறை வரைபடம் வைத்து விளக்கும்போது எனது வகுப்பாசிரியர் டார்ஜிலிங்கை பற்றி பல விஷயங்கள் சொன்னார். அது எப்படி எனக்கு மறக்கும் என்று தனது புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தினான். ஆம் விஸ்வா, நீ சொல்ற அதே டார்ஜிலிங் தான், அங்குதான் போகிறோம் என்று கூறிய அவினாஷ் பொதுவான பயணிகள் செல்லும் பகுதியை தவிர்த்துவிட்டு ஒரு தனிப்பட்ட சொகுசு ஜெட் விமானத்திற்கு அவனை அழைத்துச் சென்றார். அந்த தனி விமானத்தில் விஸ்வாவை அமர வைத்த அவினாஷ், என்ன விஸ்வா, தயாரா என்றார். தயார் அங்கிள் என்று விஸ்வா கூறினான். இப்போது அந்த ஜெட் விமானம் பனி படர்ந்த இமயமலையை நோக்கி புறப்பட்டது. அந்த பயணம் விஸ்வாவின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிப்பதற்காக காத்திருந்தது. காலங்கள் வேகமாக சென்றன. சரியாக 15 வருடங்களுக்கு பிறகு டெல்லி சர்வதேச விமான நிலையத்தில் நுழைவு வாயிலில் ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய ஒரு இளைஞன் தன் வாயில் சிகரெட்டை வைத்தபடி அந்த புகையை மெதுவாக ஊதிக்கொண்டே நடந்தான். கண்களை மறைக்கும் கருப்பு நிற கூலிங் கிளாஸ், விலை உயர்ந்த ஆடைகள் என பார்க்கவே ஒரு பெரிய இடத்து பிள்ளை போல மிகுந்த ஸ்டைலாக அவன் காட்சியளித்தான். அவனுக்கு சற்று பின்னால் ஒரு இளைஞன் இழிந்த செருப்பும் மிக சாதாரணமான உடையும் அணிந்து கொண்டு அந்த ஸ்டைலான இளைஞனின் கனமான சூட்கேஸ்கள் மற்றும் உடைமைகளை சிரமப்பட்டு தூக்கி கொண்டு ஓடி வந்தான். முன்னே ஸ்டைலாக சென்றவன் பின்னால் வருபவனை திரும்பி பார்த்து, ஏ மேன், கம் ஃபாஸ்ட் என்று அதிகார குரலில் ஆங்கிலத்தில் கட்டளையிட்டுவிட்டு வேகமாக நடந்தான். பின்னே வந்த இளைஞனோ தன் மூச்சை பிடித்து கொண்டு, இதோ வந்துட்டேன் சார், வந்துட்டேன் என்று பதிலளித்தபடி அந்த பெரிய பைகளை தன் தோளிலும் கைகளிலும் சுமந்து கொண்டு விமான நிலையத்தின் நுழைவு வாயிலை நோக்கி ஓடி வந்தான். நுழைவு வாயிலில் எல்லா பொருட்களையும் இறக்கி வைத்த அந்த ஏழை இளைஞன் தன் நெற்றியில் வழிந்த வேர்வையை துடைத்து கொண்டு, சார், நீங்க சொன்ன மாதிரியே எல்லா பொருளையும் பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டேன். நீங்கள் சொன்னபடி 500 ரூபாய் பணம் கொடுங்கள் என்று கூறினான். தன் கூலிங் கிளாஸை லேசாக இறக்கிவிட்ட அந்த இளைஞன் சிகரெட் புகையை ஸ்டைலாக மேலே ஊதியவன் பெட்டிகளை ஒரு முறை கவனித்தான். எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டியா? எதையும் வழியில விட்டுட்டு வரலையே என்று கேட்டுக்கொண்டே பொருட்களை எண்ணி பார்த்தான். எல்லா பொருளும் சரியாக இருப்பதை உறுதி செய்தவன், பரவாயில்லையே, தனி ஒரு ஆளா இவ்வளவு பாரத்தையும் தூக்கிட்டு வந்திருக்க. நீயும் பலசாலிதான். சரி, இந்த அப்படி
என்று கூறி தன் பர்சில் இருந்து ஒரு 500 ரூபாய் தாளை எடுத்து அவன் கையில் கொடுத்தான். பணத்தை பெற்றுக்கொண்ட அந்த இளைஞன் நேராக விமான நிலையத்தின் நுழைவு வாயிலை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அதை கண்ட மற்றொரு இளைஞன் ஏளனமாக சிரித்தான். டேய், எங்கடா போற? நீ வெளியில போற வழி அந்த பக்கம் இருக்கு, வெளியில போகாம உள்ள போயிட்டு இருக்க என்று கிண்டலாக சிரித்தான். இல்ல, நான் உள்ளதான் போறேன் என்றான். அவனை உச்சி முதல் உள்ளம் கால் வரை பார்த்துவிட்டு, இது ஏர்போர்ட் தம்பி, இங்க உள்ள நுழையிறதுக்கு டிக்கெட் வேணும் என்று சிகரெட் புகையை ஊதினான். உடனே அந்த சாதாரண உடையில் இருந்த இளைஞன், ஓ இதையா சொல்றீங்க என தன் சட்டை பையில் இருந்து ஒரு விமான டிக்கெட்டை எடுத்து அவன் முன் காட்டினான். அதை பார்த்தவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. சட்டென இருமத் தொடங்கியவன் அவனை பார்த்து விசித்திரமாக, என்னடா சொல்ற என்று கேட்டான். ஆமா சார், நான் ஏர்போர்ட்டுக்கு தான் வந்துகிட்டு இருந்தேன். வர வழியில நீங்க பொட்டியத்துக்கு ஆள் தேடிட்டு இருந்தீங்க. சரி, உள்ளதானே போக போறோம். போற வழி இந்த பொட்டியை தூக்கிட்டு போனா 500 ரூபாய் வரும், அதான் உங்க பெட்டியை தூக்கிட்டு வந்தேன் என்று யதார்த்தமாக கூறினான். இதை கேட்டு அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. ஏரோப்ளேன்ல போற அளவுக்கு நீ பெரிய ஆளாடா என்று ஒரு நொடி யோசித்து, சரி எப்படியும் நீயும் உள்ளதானே வர, அப்போ இந்த பொட்டியை எடுத்துட்டு வா, நான் இன்னும் 500 ரூபாய் தரேன் என்றான். சரி சார், அப்படின்னா சரி, நான் எடுத்துட்டு வரேன் என்று கூறி அந்த பெட்டி படுக்கைகளை எடுத்துக்கொண்டு அவன் பின்னே சென்றான். ஆனால் முன்னே சென்ற இளைஞனுக்கோ மனசு பொறுக்கவில்லை. இவெல்லாம் எப்படி ஏரோப்ளேனில் வரான்? எனக்கு தெரிஞ்சு தில்லுமுள்ள செஞ்சு ஏதோ பிளேன் டிக்கெட்டை ஆட்டியை போட்டு வந்திருக்கணும், இல்லை எங்கேருந்தாவது கடந்ததை எடுத்துட்டு வந்திருக்கணும். பார்ப்போம், செக்யூரிட்டி செக்கிங்கில் எப்படியும் அவன் கண்டிப்பாக மாட்டுவான். அங்கே மாட்டிக்கிட்டா என்ன நடக்குன்னு அவனுக்கு தெரியல போல இருக்கு என்று எண்ணிக்கொண்டே உள்ளே நுழைந்தான். இருவரும் உள்ளே நடந்து செல்ல முன்னே கவுண்டர்கள் இருந்தது. அங்கு நிறைய மக்கள் தங்களது பொருட்களை சோதனை செய்து கொண்டிருந்தனர். அதை பார்த்த அந்த பணக்கார இளைஞன், இதுதான் டைம், இவனை இங்கேயே கழட்டி விட்டுருவோம். இவன் கூட ஒன்றா சென்று போனால் இவனோட ஃபோர்ஜரியில் நம்மளும் மாற்ற மாதிரி இருக்கும். சரி போதும், இங்கேயே வை, இதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன் என்று கூறியவன் அவன் கையில் 500 ரூபாய் பணத்தை கொடுத்தான். சரி சார், கொஞ்ச தூரம் தூக்குனதுக்கு 500 ரூபாய் பரவாயில்ல என்று கூறிவிட்டு அவன் அங்கிருந்து நகர்ந்தான். 20 நிமிடத்திற்கு பிறகு அரவிந்த் மூச்சிறைக்க அந்த இளைஞனின் அருகில் வந்து அமர்ந்தான். எல்லா செக்கிங்கும் முடிச்சிட்டியா? ஆச்சரியமா இருக்கே. சரி, இவ்வளவு அவசரமா நீ எங்க போற என்று அந்த பழைய சட்டை அணிந்த இளைஞனை பார்த்து ஒருவித ஏளனத்துடன் கேட்டான். நானா? நான் மும்பைக்குத்தான் போகிறேன் என்றான் அவன் மிகவும் சாதாரணமாக. என்னது, மும்பைக்கா? அங்கே உனக்கு என்ன வேலை என்று அரவிந்த் புருவத்தை உயர்த்தி கேட்டான். ஒரு வேலை விஷயமாகத்தான் போகிறேன் சார். ஆனால் மும்பையில் எந்த இடத்துக்கு போகணும்னு எனக்கு தெரியாது. திடீர்னு எனக்கு ஒரு லெட்டரும் மும்பைக்கான விமான டிக்கெட்டும் வந்துச்சு. அது என் பழைய நண்பர் ஒருவர் எனக்கு எழுதிய கடிதம். சிறு வயதில் நீ எனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற உன் உதவி எனக்கு இப்போது தேவை அப்படின்னு எழுதியிருந்துச்சு. நானும் எவ்வளவோ யோசித்து பார்த்தேன், அது யாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் அனுப்பிய டிக்கெட்டை வச்சு இப்போது நான் கிளம்பிட்டேன் என்றான் அந்த இளைஞன். அதை கேட்டு பலமாக சிரித்தான் அரவிந்த். உனக்கு டிக்கெட் போட்டு வர சொல்கிற அளவுக்கு பெரிய ஆட்கள் எல்லாம் பழக்கமா? பார்க்க அழுக்கு சட்டை போட்டுக்கிட்டு ஏதோ வேலை தேடி அலைகிற அம்மாஞ்சி மாதிரி இருக்க. உனக்காக ஒருத்தர் பிளேன் டிக்கெட் எடுத்து தந்து வேலையும் கொடுத்திருக்கிறார்களா? சரி, மும்பையில் நீ எந்த ஏரியாவுக்கு போகிறேன்னு சொல்லு என்றான் விடாமல். நிஜமாவே தெரியாது சார். மும்பை ஏர்போர்ட் வாசலில் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிறதா மட்டும்தான் லெட்டரில் போட்டிருந்தது. இதை கேட்டு அவன் மர்மமான புன்னகையுடன், சரி சரி பார்த்து போ என்று கூறிவிட்டு அரவிந்த் எழுந்து விமானத்தை நோக்கி நடந்தான். இருவரும் விமானத்திற்குள் நுழைந்த பிறகும் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. இருவருக்குமே அருகருகில் உள்ள இருக்கைகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. அதை பார்த்த அரவிந்த் முகம் சுளித்தான். என்னடா இது கொடுமை, நான் எங்கே போனாலும் என் பின்னாடியே நீ வரியே, ஏர்போர்ட்குள் நுழைஞ்சதுலேருந்து சீட்டு வரைக்கும் விட மாட்டேங்கிற என்று எரிச்சலுடன் சத்தமிட்டான். அந்த இளைஞன் அமைதியாக தன் டிக்கெட்டை எடுத்து காட்டினான். சார், நான் ஒன்றும் உங்களை ஃபாலோ பண்ணலை, என் டிக்கெட்டை பாருங்கள், இதில் போட்டுக்கிற சீட்டு நம்பரு நீங்கள் உட்காந்துருக்க சீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, இது வெறும் தற்செயல் தான் சார் என்று கூறிவிட்டு